நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு சேர்ந்த ஒன்றையும் பண்ணாதீங்க. வீடு வாங்காதீங்க. ஏன்னா, இப்போ வந்து வேலைக்கு சேரும்போது நம்மளுடைய சம்பளம் வந்து லெட்டஸ் சே 25,000 30,000 வந்ததுன்னா, ஒரு 5 வருஷத்துல வந்து பார்த்தோன்னா, கட கட கடன்னு சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு. நீங்க சப்போஸ் இல்ல அப்படின்னதுன்னா, யூ ஹேவ் டூ சேஞ்ச் த ஜாப். புரியுதுங்களா? நெறைய பேருக்கு அப்படிதான் ஆயிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டா வந்துட்டுருக்கு. அப்ப நம்ம வந்து வேலைக்கு சேர்ந்த உடனேயே குட்டியா ஒரு வீட வாங்குறத விட, ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறமா, நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்க போறோமா? இல்ல வேற இண்டஸ்ட்ரி மாறுறோமா? அத பத்தி தெரிஞ்சிரும். அல்லது எந்த இடத்துல நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு. அல்லது இந்த ஆஃபீஸ் மாறுனா கூட இது இந்த மோஸ்ட் ஆஃப் த நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்லாம் இந்த ஏரியால தான் இருக்காங்க. அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் சென்ஸ். அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வாங்கலாம் அத. அதோட இல்லாம இன்னைக்கு நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்ப அந்த பொண்ணு வந்து என்னப்பா இந்த இந்த இடமா அது நல்லா ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த ஏரியால போய் வாங்கி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, திருப்பி இன்னொரு இடம் வாங்கணும். கரெக்ட்டா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் இல்லையா? அவங்களுக்கு அது ஒருத்தருக்கு பிடிக்குமானா ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டும் டிஃபரெண்ட். வேற மாரி இருக்கும். நமக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து இதே டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. சம்டைம்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் இல்லாம போகலாம். ஸோ பெட்டர் வந்து என்னன்னா, இனிஷியலாவே இந்த கடன்ல மாட்டிக்காம, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து சேவ் பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். 2வது ஒரு 5 வருஷம், 7 வருஷம் இது மாரி ரெண்ட்ல அதெல்லாம் இருந்த உடனே, உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்துரும். ஓகேப்பா நம்ம வீடுனா இந்த மாரி இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வரும். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த அபிப்பிராயமுமே இருக்காது. ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்தவரை நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே வாங்கினீங்கன்னா, ஓகேப்பா எனக்கு இவ்வளோ மணி இருக்கு. எனக்கு இதுதான் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். இட் இஸ் மோர் ஆஃப் அ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் போகாதீங்கன்னா, வீடுங்கிறது வந்து ஒரு எமோஷனல். நெறைய பேர்னால ஒரு வீடு வாங்குறதே கஷ்டம். நெறைய வீடு வாங்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது, வேண்டா வெறுப்பா வந்து ஒரு வீட்ட அதாவது வேண்டா வெறுப்பான்னு இல்ல, ஒரு அவசர கதியில வந்து ஒரு வீட்ட வாங்கி, அந்த வீட்ட நம்மளே யூஸ் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன பிரயோஜனம்?